தயவு செஞ்சு குடும்பத்துக்கு நல்லா செலவழிக்கும், தர்மம் செய்யணும். குடும்பத்துக்கு இதுக்கு நன்மை கிடைச்சது. பள்ளி கட்டின மாதிரி நன்மை, மதரசாவுக்கு கொடுத்த மாதிரி நன்மை. வீண் விரயம் செய்ய வேணும், அனாவசிய செலவு செலவழிக்க வேணும், அனாவசிய செலவு செலவழிக்க வேணும். நான் பதுவா செய்யல, குடும்பங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். எந்த குடும்பத்தில் ஆடம்பரம் இருக்குமோ அந்த குடும்பம் கூடிய கதியில் வறுமையை சந்திப்பார்கள். இது குர்ஆன், இது குர்ஆன் சூரத்துல் வாக்கியா அளிக்குது. அல்லாஹ் சொல்றான் ஆடம்பரம் கூடாது, இஸ்லாத்துல வறுமையும் கூடாது, எளிமை வேணும். வறுமையை விட்டு நினைஞ்சாங்க பாதுகாப்பு தேடினாங்க. வறுமமான வாழ்க்கையில அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். வறுமை கூடாது, கை நீட்ட கூடாது. வறுமைக்கு எதிராக போராடணும், வறுமைக்கு எதிராக போராடணும். அக்ஸா எங்களுக்கு வேணும்டா துஆவை கொண்டு மட்டும் அக்ஸா கிடைக்காது. அதுக்கு என்ன செய்றாங்க? போராட்டம். வறுமை கூடாது, வறுமையை விட்டு என்னை பாதுகார் என்று சொன்னால் வறுமைக்கு என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். வறுமைக்கு எதிராக போராடுவது சோம்பேறியாக இருக்கக்கூடாது, பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது, கை நீட்டக்கூடாது, யாசகம் கேட்கக்கூடாது, ஆதரவு வைக்க கூடாது. புரியுதா? துஆ மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குஃப்ரை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு சொன்னாங்க. அதே சந்தர்ப்பத்தில் எளிமையாக வாழ வச்சிருயா அல்லாஹ். அல்லாஹ் மஹ்யினி மிஸ்கீனன், எளிமை, எளிமையா வாழுவோம். வீண் விரயம் செய்ய வேண்டும். வலா துபத்திர் இன்னல் முபத்திரின கானூ இஹ்வான். ஒன்று இருக்குது வீண் விரயம். 10 ரூபா தேவையான இடத்தில் 20 ரூபா செலவழிக்கிறது. 20 ரூபா மட்டுமல்ல, 10 ரூபா தேவையான இடத்துல 11 ரூபா செலவழிக்கிறது கூடாது. இன்னும் ஒன்று இருக்குது, செலவழிக்க தேவையே இல்லாத இடத்துல செய்யறது செலவழிக்க. அதுக்கு சொல்ற இப்தார். அது சூரத்துல் இஸ்ராவுடைய ஆயத்து. வலா துபத்திர் இன்னல் முபத்திரின கானூ இஹ்வான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு சமூகத்தில் இது ரெண்டும் இருக்குது. சமூகத்தில் ரெண்டும் இருக்கு. ஒன்று, ஒரு கூட்டம் வறுமை, அவங்களோட வறுமைக்கு காரணம் அவங்களோட சோம்பேறித்தனம். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ர். இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். இரண்டாவது, இன்னும் ஒரு கூட்டத்திட்ட அனாவசிய செலவு, டாம்பிகமான வாழ்க்கை. இதுக்கும் அல்லாஹ் சொல்றான், இது யாரிடத்தில் எந்த குடும்பம் நாங்க கண்ணால பார்த்துட்டோம், நீங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. போட்ட கூத்து என்ன கூத்து, ஆடின ஆட்டம் என்ன ஆட்டம், செய்த கல்யாணம் என்ன கல்யாணம். இன்றைக்கு பிடிக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தலைவலியை தாரத்துக்கு, எனக்கு ஒரு தலைவலியை தாரத்துக்கு அல்லாவுக்கு பெரிய எந்த கஷ்டமும் இல்லை. வீட்டுல திருமணம் முடிக்காம ஒரு குழந்தை இருப்பது என்பது ஒரு தலைவலி. வயது போயும் ஒரு தகுதிக்கான கணவன் கிடைக்கவில்லை என்று அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது ஒரு தலைவலி. ஆனா கொடுத்த உள்ள வீட்டுக்கு விவாகரத்து பெற்று வீட்டுக்கு வந்து சேருவது 2 தலைவலி. கொடுத்ததை மறுவ கொடுக்கணும். சரி, அந்த கொடுத்தது ஒரு குழந்தையையும் தூக்கி கொண்டு வந்தா 3 தலைவலி. இந்த ஒரு தலைவலி வந்தா உங்களோட சொத்துல என்ன பிரயோஜனம்? ஆடம்பர வாழ்க்கை கூடாது.